ஹலோ ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா சோப் மேக்கிங்கோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிறது எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சோப் மேக்கிங் பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் நீங்கள் போடலான் இருக்கோம். ஸோ போரிங்காக சோப் மேக்கிங் வீடியோஸ் மட்டும் போடாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுற சேனலாகவும் பேஜாகவும் நம்ம இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியுமே வீடியோஸ் இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் போட முடியலன்னா 2 days ஒன்ஸாவது நான் இனிமேல் வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங்கோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். சோப் மேக்கிங்கில் 4 டைப்ஸ் ஆஃப் சோப் மேக்கிங் இருக்குது. மெல்ட் அண்ட் போர், கோல்ட் ப்ராசஸ், ஹாட் ப்ராசஸ் சோப்ஸ், லிக்விட் சோப்ஸ். ஸோ மெல்ட் அண்ட் போர் சோப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்லேயே ரெடிமேடாக ஒரு பேஸ் இருக்கும். அதை நீங்கள் வாங்கி அடிட்டிவ்ஸ் புதுசாக ஆட் பண்ணுறது தான் மெல்ட் அண்ட் போர் சோப்ஸ். இது கம்ப்ளீட்டாக நேச்சுரல்னு உங்களால் சொல்ல முடியாது. ஒரு 60 to 70% நேச்சுரல்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா நீங்கள் உங்களோட இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன மேக் பண்ணியிருக்காங்களோ அதை வாங்கி நீங்கள் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் தான் மாஸ்டர். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். நீங்கள் இன்க்ரீடியண்ட் என்ன சூஸ் பண்ணாலும் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸில் நம்ம மேக் பண்ணலாம். ஒரு சோப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுற சோப்ஸ். அதனால தான் அது கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ். அதுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஹீட்டும் தேவைப்படாது. இன்க்ரீடியண்ட் நம்ம என்ன வேணாலும் போடலாம். அதாவது ஒரு மில்க் ஆட் பண்ணி போடலாம், ஒரு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி போடலாம், ஒரு பவுடர் பேஸ்டு ஃபார்மேட்டில் போடலாம். அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ளவர்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி அதில் கூட நம்ம கோல்ட் ப்ராசஸ் சோப் பண்ணலாம். அதனால தான் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரலாம். ஒரு 100லேருந்து 150லேருந்து நிறைய வெரைட்டிஸ் சோப் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ்ன்னு வைங்களேன். அதுதான் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ். அதுக்கு ஹீட் எதுவும் தேவையில்லை. அதுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் போர் பண்ணால் போதும். அதுதான் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் அப்படி தான் மேக் பண்ணுறாங்க. அடுத்து ஹாட் ப்ராசஸ் சோப்ஸ். இது கம்ப்ளீட்டாக வேறு மெத்தட். நீங்கள் ஒரு ஹீட்டை எக்ஸ்டர்னலாக கொடுக்குறீங்க. அது கொடுத்து அது சப்பானிஃபை ஆகி அது சோப்பாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ எப்படி குக் பண்ணுவீங்க? குக் பண்ணும்போது ஒரு ஹீட்டை எக்ஸ்டர்னலாக கொடுக்குறீங்க, அது குக் ஆகுது. ஸோ அது ஹீட் கொடுத்தா தான் அது குக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஹாட் ப்ராசஸ் சோப்ஸும் நீங்கள் ஹீட் கொடுக்கணும். அது ஒரு சப்பானிஃபை ஆகி ஹீட் கொடுத்தா தான் சப்பானிஃபை ஆகி அந்த சோப் பாரை கன்வெர்ட் ஆகும். அது ஹாட் ப்ராசஸ் சோப்ஸ். ஓகேங்களா? இதில் இன்னொரு டிஃப்ரென்சியேஷன் என்னென்னா, கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸில் நம்ம NaOH ஆட் பண்ணுவோம். அது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆனால் ஹாட் ப்ராசஸ் சோப்ஸில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் க்ளவுஸ் போட்டு மாஸ்க் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம செக்யூராக கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணினா தான் நமக்கு எந்த ஹார்ம்ஃபுல்னஸும் இருக்காது. இல்லை இச்சிங் ஆஃப் ஸ்கின் வரும். அது ஒன்று தான் உங்களுக்கு. மற்றபடி கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தட். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் கொண்டு வரலாம், நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். அடுத்தது லிக்விட் சோப்ஸ். லிக்விட் சோப்ஸ் எப்படி ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஃபோம் தருது. அதே மாதிரி தான் லிக்விட் சோப்ஸ். அதே சிம்பிள். பட் இந்த 3மே கிட்டத்தட்ட நேச்சுரல் மெத்தடில் தான் பண்ணுவாங்க. மெல்ட் அண்ட் போர் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியலாக ஆர்டிஃபிஷியல்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்க எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இன்க்ரீடியன்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடிக்கு மெல்ட் அண்ட் போர் சோப்ஸும் நமக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் ரொம்ப, அதாவது நம்ம ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா, ஸ்கின் பேச்சஸ் இருக்கா, ஒரு ஸ்கின்ல பிளாக் மார்க் இருக்கா, பிம்பிள்ஸ் இருக்கா, அதுக்கு நம்ம இம்மீடியட்டாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் போட்டு ஒரு சோப் மேக் பண்ணோம்னா அது நல்ல ரிசல்ட் ப்ரொடியூசிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 9 to 10 வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ரிசல்ட் ப்ரொடியூசிங் சோப்ஸை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் எது மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டும் நம்ம பண்ணணும். சும்மா நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணாலும் எல்லாமே மூவ் ஆகுதா, இல்லை எல்லாத்துக்குமே எல்லாமே செட் ஆகுதா அப்படின்னு பார்த்தும் மேக் பண்ணுவோம். ஸோ இதுதான் சோப் மேக்கிங்கோட டைப்ஸ். ஓகேங்களா? இந்த 4 டைப்ஸில் தான் நம்ம சோப்ஸ் எல்லாருமே மேக் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கான பேசிக் கிளாஸ் இதுதான். ஸோ இனி டெய்லியுமே நம்ம சோப் மேக்கிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறோம். அடுத்து ஃப்யூச்சரில் ஒர்க் ஷாப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான நீங்கள் என்னென்ன ஒர்க் ஷாப்பில் கற்றுக்குவீங்க அப்படிங்கிறதையும் நான் பேசிக்காக ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன்.
ஸோ வந்து டெய்லியுமே வாட்ச் பண்ணுங்கள் வீடியோஸு, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷனை. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில் வந்து இன்னொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இனிமேல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம பேஜில் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ.